அப்பனா எனக்கு உசுருங்க. சொல்லுவோம்மா, சொல்லுவோம்மா. எனக்கு ரொம்ப உசுரு, என் உயிரே இயேசு தான். எல்லாரும் சொல்லுவோம்மா. உங்களை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் எனக்குள்ள உயிர்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. உசுருன்னு ஒன்று பிடிச்சி போய்கிட்டு இருக்குது பாருங்க. அது எங்கள் அப்பா இயேசு தான். எங்கள் அப்பா இயேசு எனக்குள்ள இறக்கிறபடியால. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவோம்மா. இயேசு அப்பானா எனக்கு உசுருங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே. இயேசு அப்பானா எனக்கு உசுருங்க. ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து எனக்கு இயேசு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவருன்னா எனக்கு அப்படியே உயிர். 7 வயசுல எனக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஒரு பயங்கர கெட்ட சொப்பனம். என்னுடைய வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக 7 வயதிலேயே கர்த்தர் எனக்கு தரிசனமாய், தீர்க்க தரிசனமாய் காண்பித்தார். அதை இப்பொழுது நான் மேடையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஏசப்பா எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். 7 வயசு சின்ன பொண்ணு, சின்ன சட்டை போட்டுட்டு சின்ன குழந்தை நான். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம், என் வாழ்க்கையின் தரிசனத்தை காண்பித்தார். என் வாழ்க்கையில பின்னதாக நடக்க போகிற காரியங்களை எனக்கு அப்பொழுதே காண்பிச்சார். எப்படி என் வாழ்க்கையை நடத்துவார் என்று சொல்லி அந்த 7 வயதுல அப்பதான் எனக்கு ஒருவேளை நினைவு இருந்திருக்கும், விவரம் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வயசுல ஏசப்பா எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்துல சிங்கங்கள் நிரம்பின ஒரு இடம். என் வீடு முழுவதும் சிங்கம், பயங்கர சிங்கங்கள் உக்காந்து இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது, படுத்துக்கிட்டு இருக்குது, உரும்பிக்கிட்டு இருக்குது. சுத்தி எங்க நான் சுத்தி போறேன். என் வீட்டுக்குள்ள எல்லா திசையிலும் போறேன். அந்த வீட்டுக்கு பின்பதாக எங்களுடைய பள்ளிக்கூடத்தை காண்பிக்கிறாரு. அவங்க பின்னாடியெல்லாம் போறேன், அங்க போறேன், இங்க போறேன். எந்த சைடு போனாலும் சிங்கம் நிரம்பி இருக்குது. பயங்கரமான ஒரு வாழ்க்கை, கொடூரமான வாழ்க்கை, பாடுகள் நிரம்பின வாழ்க்கையை அது தத்ரூபப்படுத்தி கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஓடுறேன். சிங்கம் என்னை விரட்டி கொண்டு வருகிறது, சிறுத்தை என்னை விரட்டி கொண்டு வருகிறது. பயங்கரமாய் ஓடுகிறேன். என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி கத்திக்கிட்டு ஓடுறேன். ஆனால் ஒருவரை எனக்கு இல்லை, ஒருவரையில தனித்து விடப்பட்டவளாக அந்த தரிசனத்துல கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். தனித்து விடப்பட்டவளாக ஓடுறேன். கிணத்தை தாண்டி குதிச்சு ஓடுறேன். உள்ள பள்ளிக்கூட கிளாஸ் ரூம்ஸ்குள்ளெல்லாம் ஓடுறேன். சுற்றி ஓடுறேன். ஓடி கடைசியில அந்த ஓட்டத்துல என்ன அறியாம அந்த 7 வயது சிறுமியா இருந்த நானு ஏசப்பா, அவ்வளவுதான். ஏசப்பா என் வாழ்க்கையில தரிசனமான. ஓ, அதை மறக்க முடியாத ஒரு தரிசனம், ஒரு மறக்க முடியாத ஒரு சொப்பனம். என் வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டுகள் ஓடி போய் விட்டது. எத்தனையோ சம்பவங்களை நான் மறந்து போனேன், எத்தனையோ பேச்சுகளை நான் மறந்து போனேன், எத்தனையோ சொப்பனங்களை நான் மறந்து போனேன். ஆனா மறக்க முடியாத ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் ஓடி போய் கட்டி பிடிச்சு கொண்டு அவரு பிடித்து கொண்டேன். என் மகளே, நீ என்னுடையவள்னுட்டு 7 வயசுல சொன்னார். கர்த்தர் என்னை 7 வயதுல திறந்தெடுத்தார். தாயின் கருவில உருவாகின நாள் முதற்கொண்டு உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேனே என்று சொன்னாரே. பயத்தோட, திகிலோட, சிங்கம் என்ன பண்ணுமோ, புலி என்ன பண்ணுமோ, சிறுத்தை என்ன பண்ணுமோன்னுட்டு நினைச்சு மெதுவா திரும்பி பார்க்கிறேன். ஒரு சிங்கம் கூட அங்க கிடையாது, ஒரு புலி கூட அங்க கிடையாது. என்னைக்கு ஏசப்பாவை நான் கட்டி பிடிச்சனோ, என்னைக்கு ஏசப்பாவை என் உசுரா நான் ஏற்றுக்கொண்டனோ, என்னைக்கு ஏசப்பா என்னுடைய ரட்சகராய் மீட்பராய் வந்தாரோ, அந்த நாளில் இருந்த சிங்கம் என்னை தொடரல, புலி என்னை விரட்டல, சிறுத்தை என்னை புரட்டி கொண்டு வரல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அந்த ஏசப்பாவை நீங்க உசுரா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாவை இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டு போங்க. ஏசு உங்க உயிரா இருப்பாரே அண்ணா, உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவாரு. என் வாழ்க்கையை மாற்றினாரு. பாடுகள் நிரம்பின வாழ்க்கை, போராட்டங்கள் நிரம்பின வாழ்க்கை, பெருங்காற்று வீசினது, கடும் கொந்தளிப்பு காணப்பட்டது. ஆனாலும் உலகம் என்னை தூஷித்தது, உலகம் என்னை எதிர்த்து நின்றது, உலகம் எனக்கு விரோதமாய் பேசினது, உலகம் என்னை ஏளனமாய் பரியாசமாய் பேசினது. ஆனா எனக்குள்ள இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? என் உயிர் இயேசு, என் உயிர் இயேசு. அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உலகத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. என் சொந்தக்காரங்க ஒன்றும் செய்ய முடியாது, இனஜன பந்துக்கள் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பரியாசம் பண்ணினவங்க ஒன்றும் செய்ய முடியாது.
பிகாஸ் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசுவை இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டு போறீங்க. மாற்றுகிறவ அவர், உன் வாழ்க்கையை மாற்றுகிறவ. ஓ ஹல்லேலூயா. மாற்றுகிற இயேசுவை இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டு போங்க. கர்த்தர் எனக்கு 2 வாரத்திற்கு முன்பதாக மாற்றிடுவார் மாற்றிடுவார் ஏசப்பான்ற பாடலை கொடுத்தாரு. இன்னைக்கு பிரதர் ஆல்பர்ட் சாலமனும் மாற்றுகிறவர் என்று சொல்லியே ஒரு பாடலை அவர் மேடையில் நின்று பாடினாரு. அப்போ நான் நினைச்சேன், ஆவியானவர் எவ்வளவு அழகாய் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா பாடுவோமா? என் கூட நீங்க இந்த பாடலை நீங்க பாட போறீங்க. ஹல்லேலூயா. மாற்றிடுவார் மாற்றிடுவார் ஏசப்பா, தம்மை போல என்னையுமே மாற்றிடுவார். மாற்றிடுவார் மாற்றிடுவார் ஏசப்பா, தம்மை போல என்னையுமே மாற்றிடுவார். சேற்றிலிருந்து தூக்கி என்னை உயர்த்தினாரே, பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்றினாரே மாற்றினாரே மாற்றினாரே. மாற்றிடுவார் மாற்றிடுவார் ஏசப்பா, தம்மை போல என்னையுமே மாற்றிடுவார். சேற்றிலிருந்து தூக்கி என்னை உயர்த்தினாரே, பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்றினாரே மாற்றினாரே மாற்றினாரே. பாடுவோமா? மாற்றிடுவார் மாற்றிடுவார் ஏசப்பா, தம்மை போல என்னையுமே மாற்றிடுவார். சேற்றிலிருந்து தூக்கி என்னை உயர்த்தினாரே, பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்றினாரே மாற்றினாரே மாற்றினாரே. உள்ளன் சகையுவை மாற்றினாரே, ஆவியாம் என்னையும் மாற்றிடுவார். உள்ளன் சகையுவை மாற்றினாரே, ஆவியாம் என்னையும் மாற்றிடுவார் மாற்றிடுவார். மாற்றிடுவார் மாற்றிடுவார் ஏசப்பா, தம்மை போல என்னையுமே மாற்றிடுவார். சேற்றிலிருந்து தூக்கி என்னை உயர்த்தினாரே, பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்றினாரே மாற்றினாரே மாற்றினாரே. எத்தனை பேருக்கு ஆசை? உள்ளன் சகையோ பாவத்தில் இருந்து மாற்றினவன் என் பாவத்தில் இருந்து மாற்றுகிறவர். எழுந்திருப்போமா எழுந்திருப்போமா? எழுந்திருச்சு எழுந்திருச்சு. காலு கொண்டு வந்தவங்க காலை ஆடணும், கையை கொண்டு வந்தவங்க கையை அசைக்கணும். சும்மா வந்துட்டு நின்றுட்டு போனா பிஜேபி கோல்டன் பீச்ல இருக்கிற சிலைய போல நீங்க மாறிடுவீங்க. ஆனா நாங்க சிலைகளை விரும்பவில்லை. நீங்க மாற்றுகிற இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. என் உசிராகிய இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஆடணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஆமென். மாற்றிடுவார் 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 ஏசப்பா, தம்மை போல என்னையுமே மாற்றிடுவார். சேற்றிலிருந்து தூக்கி என்னை உயர்த்தினாரே, பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்றினாரே மாற்றினாரே மாற்றினாரே. கெட்ட குமாரனை இயேசு மாற்றினாரே. ஓ, உன்னுடைய கெட்ட குமாரனையும் கூட கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஓ, என் பிள்ளை கரதலையாய் அலைந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கும் உதவாமல் சுத்திக்
அப்படியே வியாதியை மாற்றின இயேசு இன்றைக்கு நீ வியாதியோடு கூட வந்திருக்க கூடும். அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் மாற்றுகிற தேவன். உன் வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவர். வியாதியின் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர். ஓ ரவ ஷவ கவ ரவல்ல வியாதியை குணமாக்கினார். வியாதியை நோயையும் மாற்றிடுவார். ஏசேக்கியா வியாதியை குணமாக்கினார். வியாதியை நோயையும் குணமாக்குவார். குணமாக்குவார். மாற்றிடுவார் மாற்றிடுவார் ஏசப்பா. சேற்றிலிருந்து தூக்கி என்னை உயர்த்தினாரே. பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்றினாரே மாற்றினாரே மாற்றினாரே. கரங்களை தட்டுவோம் கரங்களை தட்டுவோம் கரங்களை தட்டி எங்க அப்பா இயேசுவை மகிமைப்படுத்துவோம். உலகத்துல சொந்தக்காரங்களோடு கூட ஓ ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற உங்க சொந்தக்காரங்க இடத்துல போய் எனக்கு கடன் இருக்குது, காசு வேணும் அப்படின்னு சொன்னா சொந்தக்காரங்க உடனே எடுத்து கொடுத்துருவாங்களா? எடுத்து கொடுத்துருவாங்களா? இரு இரு இரு, என் காட்ரேஜ் பீரோக்குள்ள இருக்குது காசு, ஓடி போய் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கொடுப்பாங்களா? ஓ கொடுக்க கொடுக்க மாட்டாங்க. உங்க சொந்த அப்பா உங்க சொந்த அம்மா பிரச்சனையோட நீங்க போய் எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நின்னுட்டு, அம்மா நான் கடன் பிரச்சனையில இருக்கிறேன், ஐப்பா நான் பிரச்சனையோட கூட வந்து இருக்கிறேன், எனக்கு காசு வேணும்னு சொன்னா அப்பா அம்மா கூட ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க, 3 தடவை கொடுப்பாங்க, 4வது தடவை இவ வந்தாலே இப்படியே தான் வரா, 4வது வாட்டி எப்பா பார்த்தாலும் இவ இப்படியே தான் வரான்னுட்டு அப்பா அம்மா முகம் கூட கோணைக்கு போயிடும். ஆனா எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக யுத்தங்களை புரிகிறவர், எனக்காக ஓ சத்தமின்றி யுத்தம் செய்கிறவர், நித்தமும் என்னை காத்து நடத்துகிறவர் எனக்காக இருக்கிறாருன்னு சொல்லுவோமா? உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஓடி போயிடா, உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஓடி போயிடா. எனக்கு எங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்குங்க. எங்க அப்பா நான் எனக்கு உலகத்துல மனுஷர்கள்ல ஒரே ஒரு மனுஷன் எனக்கு உலகத்துல பிடிக்கும்னா அது எங்க அப்பா தான். ஆனா அவங்க கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா உனக்காக ஒருவர் நிற்க போறாரு, உன் கடைசி மூச்சு இறக்கிற வரையில ஒருவர் உன்னோடு கூட இறக்க போகிறாரு. அவருதான் இயேசு 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 இயேசு. அந்த இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி பாட போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இயேசு எனக்கு யுத்தம் பண்ணணும்? 11 மாசத்துக்கு முன்பதாக ஏசப்பா எனக்கு சொன்னாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. சும்மா இருன்னு சொன்னாரு. 11 மாசம் முடிஞ்சு போன மாசம் இதே கூட்டத்துல நின்று நான் வேதனையோடு கூட அந்த காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். ஆனா கூட்டம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன், கர்த்தர் நிச்சயமா எனக்காக யுத்தம் செய்ததை அவர் நிரூபித்து காண்பித்தார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், சத்தமின்றி யுத்தம் செய்கிற என் இயேசு என்னோடு கூட நின்று அவர் யுத்தங்களை புரிந்து எனக்கு வெற்றியை கொடுத்தார். எனக்கு கொடுத்த வெற்றி உனக்கும் கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களா இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யுத்தங்கள் புரிபவரே. எல்லாரும் வலது கரத்தை இருதயத்துல வச்சு பாடுவோமா? உணர்ந்தவர்களை பாட போறோம்.
இன்னைக்கு நிஜமா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு யுத்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். நீ இங்க முழங்கால் படியிட்டு நெஞ்சு தேவ சமூகத்துல நீ அர்ப்பணித்து நீ ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்ருவுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நீ பாடு. வீட்டுக்கு போறதுக்கு முன்பதாக உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஓ ஹல்லேலூயா. எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, வாக்கு கொடுத்தவர் செய்திடுவார், நிச்சயம் நிறைவேற்றி நிலைத்திடுவார், வாக்கு கொடுத்தவர் செய்திடுவார், நிச்சயம் நிலைத்திடுவார், எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, சத்தமின்றி யுத்தம் செய்திடுவார், நித்தமும் என்னையும் காத்திடுவார், சத்தமின்றி யுத்தம் செய்திடுவார், நித்தமும் என்னையும் காத்திடுவார், எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, யோசுவா கூடவே இருந்தவர், என்னோடு கூடவே இருந்திடுவார், யோசுவா கூடவே இருந்தவர், என்னோடும் கூடவே இருந்திடுவார், எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே. இன்னொரு விஷயம், எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, கோணலானவையை நேராக்குவார், குறைவானதை நிறைவாக்குவார். சொல்லுவோமா? கோணலானவையை நேராக்குவார், குறைவானதை நிறைவாக்குவார், எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக எனக்காக யுத்தங்கள் புரிபவரே. இன்னும் one more time, let us sing. எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி
பாட போறீங்க. உனக்காக செய்கிற இயேசு, உனக்காக யுத்தங்களை புரிகிறவர். நீங்க சும்மா இருப்பாயே, ஆனா கர்த்தர் உனக்காக சத்துருக்களுக்கு நேர்றாங்க. அவர் யுத்தங்களை புரிகிறவர். எல்லாரும் ஒருவர் வாயிலை சும்மா இருக்க கூடாது. Everybody join together and let us sing and praise the Lord. எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, இதிலும் பெரிதானவையை காண்பாய், இன்னமும் அதிகமா உயர்த்திடுவார். இதிலும் பெரிதானவையை காண்பாய், இன்னமும் அதிகமாய் உயர்த்திடுவார். எனக்காக யாவையும் செய்பவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஓ ஜீசஸ், இயேசுவின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளை, இயேசுவின் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்காக இயேசு செய்வார் என்று என் மகா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவளுக்காக நான் யுத்தங்களை செய்வேன் என்று சொல்லி அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கடைசியா சொல்லுவோமா, எனக்காக யாவையும் செய்பவரே. மேல இருக்கிறவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா, எனக்காக யுத்தங்கள் புரிபவரே. இன்னும் ஒரு விஷயம் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்காக Lord, you are doing mighty things for me, oh Master. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொன்னவர் உனக்காக யுத்தங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யுத்தங்கள் புரிபவரே, சத்தமின்றி யுத்தம் செய்திடுவார், நித்தமும் எனையும் மாற்றிடுவார். சத்தமின்றி யுத்தம் செய்திடுவார், நித்தமும் எனையும் மாற்றிடுவார். எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யுத்தங்கள் புரிபவரே. வானத்திற்கு நேராய் கண்களை உயர்த்தி, என் கண்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். மனுஷனை பார்க்க நான் வரல, மனுஷியுடைய சத்தத்தை கேட்க நான் வரல, ஏசு அப்பாவை பார்க்கறதற்கு நான் வந்திருக்கேன். என் கண்கள் உம்மை காணட்டும், என் செவிகள் உம்மை கேட்கட்டும் ஆண்டவரே, கேட்கட்டும் அப்பா என்று சொல்லி கேட்க போகிறோம். என் கண்கள் உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும். எத்தனை பேருக்கு ஆசை ஏசு அப்பாவை என் கண்கள் காணணும், ஏசு அப்பாவுடைய சத்தத்தை என் செவிகள் கேட்கணும்? எத்தனை பேர் ஆசை? கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஏசு அப்பாவை என் கண்கள் காணணும்னு சொல்லுங்க. என் கண்கள் உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும், என் கண்கள் உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும். ஆஹா ஹா ஹalleluya, ஆஹா ஹா கரங்களை சேர்க்குமா, ஹalleluya, ஆஹா ஹா ஹalleluya, ஆஹா ஹா ஹalleluya, ஆஹா ஹா ஹalleluya. கரங்களை அசைத்து சொல்லுவோம், ஆஹா ஹalleluya. கவலைகள் கஷ்டங்கள் நீக்கிவிடும், கண்ணீர் யாவையும் துடைத்துவிடும்.
பாடுவோம். கவலைகள் கஷ்டங்கள் நீக்கிவிடும், கண்ணீர் யாவையும் துடைத்து விடும். என் கண்கள் உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும். Let us feel the spirit of the living God. உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும். ஆஹாஹா, ஹalleluya, ஆஹாஹா, ஹalleluya, ஆஹாஹா, ஹalleluya, ஆஹாஹா, ஹalleluya. கட்டுகள் யாவையும் முறைத்து விடும், நுகங்கள் யாவையும் முறித்து விடும். கட்டுகள் பாடுகள் உடைத்து விடும், நுகங்கள் யாவையும் முறித்து விடும். என் கண்கள் உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும். Let my eyes see the Lord. உம்மை காணணும், ரபஷபா, செவிகள் உம்மை கேட்கணும். ஆஹா, ஹalleluya, ஆஹா, ஹalleluya, ஆஹா, ஹalleluya, ஆஹா, ஹalleluya. மாந்திரீக மந்திரங்கள் ஒழித்து விடும், பேய்கள் நோய்களை அடக்கி விடும். மாந்திரீக மந்திரங்கள் ஒழித்து விடும், பேய்கள் நோய்களை விரட்டி விடும். என் கண்கள் உம்மை காணணும், ரபஷபா, என் செவிகள் உம்மை கேட்கணும். என் கண்கள் உம்மை காணணும், ரபஷபா, என் செவிகள் உம்மை கேட்கணும். ஆஹா, இரண்டு கரங்களை அசைக்க தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மாந்திரிகங்களை மந்திரங்களை உடைக்கக்கூடிய வல்லமை இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு, அவரை துதித்துக் கொண்டே இரு. தேவ வல்லமை உன் குடும்பத்துக்குள்ள இறங்குகிறது. தேவ வல்லமை ஷெகீனாவின் மகிமை உன் சரீரத்துக்குள்ள கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஓ ராகபா நஷகபா பாபா துரி பாபா பலரியா துரிகா பாபா. ஹalleluya. கர்த்தரங்களில் இன்னமும் அதிகமாய் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வினியாட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வினியாட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.